வணக்கங்க. நான் இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்களை பத்தி தான் பேசுறேன். நான் இந்த வீடியோல அவரை நான் இழிவாலாம் பேச போறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பேசினா அவருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ எனக்கு ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சி பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ் மொழியை தெளிவா பேசக்கூடிய பல பேர் அந்த கட்சியில இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர் தான் அவங்கள ஒருத்தர் தான் சாட்டை துரைமுருகன் கூட. பட் நான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கம்மியாகிறதுக்கு காரணமும் நான் அவரு தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில ஒரு சில பேர் இருக்காங்க. எனக்கே அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அந்த கட்சியில ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப மத்தவங்களை தரைகுறைவா பேசி இழிவுபடுத்தில பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறதுனாலே அந்த கட்சிக்கு ஓட்டு பெரும் அளவுல கம்மியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ விஜய ரொம்ப ஓவரா தாக்கி பேசுறாரு அவரு. அது நம்மளால பார்க்கும் போதே ஒரு ஏன் இப்படி பண்றாரு, இது ஏற்புடையதா இல்லையே அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட கொள்கை பிடிச்சிருக்குங்க எனக்கு. அதாவது இப்போ தமிழ் மொழிக்காக உங்களுக்கு அந்த கோபம் வர்றது, அந்த ஆத்திரம் வர்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆத்திரம் வரணுமே தவிர யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல, யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுல்ல. அந்த ஆத்திரம்ன்றது அந்த மொழியை வளர்க்கறதுக்கான ஒரு ஆயுதமா தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களை அசிங்கப்படுத்தி மற்றவங்களை கலாச்சி வர்றதுக்கான இதுவா இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்படி அந்த வகையில பார்க்கும்போது இதை நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டா மக்கள் உங்களுக்கு எப்படி பெருமளவுல ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. இவரு மட்டும்தான் அறிவாளி மாதிரியும், இவரு மட்டும்தான் புத்திசாலி மாதிரியும், இவருக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மத்தவங்களை பார்த்து தற்குறி அறிவில்லாதவன் சொல்றது யாருங்க உரிமை கொடுத்தா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்றதுக்காக மத்தவங்க அதை தெரியாதவனை இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஓகேங்களா? நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். தற்கொலைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி சொல்றவனும் ஒரு உயிர் தான். அவனையும் தான் நம்ம பாதுகாக்கணும், அவனுக்கும் சேர்த்துதான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ எல்லாரையும் இந்த மாதிரி அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரைக்குறைவா பேசுறது யாராலையுமே ஏற்ற முடியாது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல பின்னடைவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்போ ஒருத்தன் மத்தவனை இன்னொருத்தனை அசிங்கப்படுத்தி தரைக்குறைவா பேசி ஒருத்தன் வளர்றானோ, ஒருத்தன் டெவலப் ஆகுறானோ, அவனுங்கெல்லாம் ரொம்ப நாள்லாம் நிலைக்க முடியாதுங்க. கொஞ்ச நாள் சும்மா வாழ்வானுங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவானுங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி போச்சுன்னா கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல உங்களால பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல தலைவனுக்கு யாரையும் அசிங்கமாலாம் பேசவே மாட்டானுங்க. அது ஒரு நல்ல மனுஷன் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான். எப்பவுமே ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க தான் மற்றவங்களை அசிங்கப்படுத்துவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ உங்களோட பேச்சுல அந்த அசிங்கம்லாம் நிறைய இருக்கிறதுனால ஸோ உங்களால அந்த கட்சிக்கு நிறைய கெட்ட பேர் வரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல வாக்குகளை அள்ளும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை நீங்க எப்படி என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், உங்களோட ஸ்பீச்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தமிழ் உச்சரிப்பு, அந்த ஒரு ஒரு வார்த்தையும் பேசும்போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கொஞ்சம் அறிவு சார்ந்து பயன்படுத்தலாம்ல. உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்ல, நீங்க எல்லாம் தரமா பேசுறீங்க. பட் மற்றவங்களை இழிவுபடுத்தாம பேசுனீங்கன்னா அந்த தமிழுக்கான வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி என்ன ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை அப்படியே நல்ல வகையில ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால வேஸ்டா எதுக்கு நீங்க உங்களோட அந்த திறமைய பேச்சு திறமைய வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. அதுதான் இந்த வீடியோல நான் எதை சொல்ல விரும்புறேன். ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் திருந்திவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறதுனாலயே இப்ப எனக்கே நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழும்புது. ஏன்னா என்னதான் உங்க கொள்கையெல்லாம் தரமா சூப்பரா அறிவுத்திறன் சார்ந்ததா இருந்தாலும் இந்த மாதிரி மற்றவங்களை தரைக்குறவா பேசுறதுனாலையும் விலங்குகளை உணவாக்கலாம் அப்படின்னு சொல்றதுனாலையும் இப்போ கொஞ்சம் ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் திருத்திக்கினீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே ஒரு பலம் வாய்ந்த கட்சியா தமிழ்நாட்டுல வளம் வரும்.